Hello everyone, welcome back to Rsn Dhiya's channel. Today we are going to see daily use phrases for beginners. அதாவது புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களும் புதுசாக இங்கிலீஷ் கற்றுட்ருக்கிறவங்களும் இந்த மாதிரி சிம்பிளான ஃப்ரேசஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மற்றவங்க கூட பேச முடியும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டுருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் Rsn Dhiya's சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இப்போ மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மழை வருமா அப்படின்னா வந்தாலும் வரலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது மழை பெய்யலாம் அப்படின்னா இட் மே ரெயின், டவுட்டாக சொல்லுவாங்க. அப்போ இட் மே ரெயின் அப்படி சொல்லலாம். ஒருத்தர் பார்த்து அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னால் ஹீ இஸ் எ கான்விக்ட், ஹீ இஸ் எ கான்விக்ட் அப்படி சொல்லலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா ஐ ஹோப் யூ ஆர் வெல், ஐ ஹோப் யூ ஆர் வெல் அப்படி சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு கேமுக்கு நான் தயார், நான் இதுக்கு தயார் அப்படின்னு ஒரு போட்டியாக ஒரு சேலஞ்சாக பேசும்போது ஐ எம் கேம் ஃபார் இட், ஐ எம் கேம் ஃபார் இட் அப்படி சொல்லலாம். அடுத்தது உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நம்ம ஒருத்தர் பார்த்து சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது யூ டிசர்வ் திஸ் அண்ட் ஈவன் மோர், யூ டிசர்வ் திஸ் அண்ட் ஈவன் மோர் அப்படி சொல்லலாம். யார் கால்லையும் விழுகாதே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யார் காலில் விழுகாதேன்னு. டோன்ட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட், டோன்ட் ஃபால் அட் எனி ஒன்ஸ் ஃபீட் அப்படி சொல்லலாம். யார்கிட்டையும் கெஞ்சாதே, இது ஒரு பேட் ஹேபிட். கெஞ்சாதே அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ப்ளீட் வித் எனி ஒன். ப்ளீட்னா பெக்குன்னு அர்த்தம். பெக்கு கெஞ்சுதல். டோன்ட் ப்ளீட் வித் எனி ஒன் அப்படி சொல்லலாம். யாருக்கும் தலை வணங்காதே அப்படின்னா டோன்ட் பவ் டு எனி ஒன், டோன்ட் பவ் டு எனி ஒன் அப்படி சொல்லலாம். என்னோட முடி படிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்படி தலை வாரினாலும் முடி படிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது என்ன சொல்ல, மை ஹேர் இஸ் அன்ரூலி, மை ஹேர் இஸ் அன்ரூலி அப்படி சொல்லலாம். உன்னோட முடி களைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யுவர் ஹேர் இஸ் மெஸ்ஸி, யுவர் ஹேர் இஸ் மெஸ்ஸி அப்படி சொல்லலாம். அவன் என்னை ஓரக்கண்ணால் பார்த்தான் அப்படின்னு சொன்னால் சில பேர் சைடில் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஓரக்கண்ணால் பார்க்குறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹி லுக்டு சைட்லாங் அட் மீ, ஹி லுக்டு சைட்லாங் அட் மீ அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அப்படின்னா கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இக்னோர், ஜஸ்ட்டு இக்னோர் அப்படி சொல்லலாம். இங்கே குப்பையை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே குப்பையை போடாத அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் லிட்டர் ஹியர், டோன்ட் லிட்டர் ஹியர் அப்படி சொல்லலாம். மனசில் எதையுமே வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னா மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ டோன்ட் டேக் இட் ஹார்ட், டோன்ட் டேக் இட் ஹார்ட் அப்படி சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் ஃப்ரேசஸ் தான். ஈஸியாக டெய்லி ஒரு 10 to 15 சென்டென்ஸ் போதும் செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. புரிஞ்சுட்டா நம்ம பார்க்கும்போது புரியும். எல்லா சென்டென்சஸுமே எல்லாத்துக்குமே புரியும். ஆனால் டே டு டே லைஃப்பில் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம லைஃப்பில் அதை நம்ம கம்யூனிகேஷனில் அதையை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா. அந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு உங்களை கொண்டு வந்தால் தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் நீங்கள் டெவலப் ஆக முடியும். புரியுதுங்களா. அதனால் அந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை உங்கள் கம்யூனிகேஷனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. I hope this class will be very useful to you. If you like this class means please give your like and share to your friends. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்ப்ஃபாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லைங்களா. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Rsn Dhiya's சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.